வந்து ரொம்ப காமனான ஒரு கப்புள். காமனான ஒரு நார்மல் அரேஞ்ச் மேரேஜ் கப்புள்ஸ்க்கு நடக்கிற விஷயத்த தான் இந்த படம் பேசியிருக்கு. பட் ரியல் லைஃப் அப்படின்னு வரும்போது 2 பேருமே சம்பாரிக்கிற கப்புள்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அங்கேயுமே என்னன்னா, நான் நான் வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிக்கிறேன்ல அப்படின்றத ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஆண் நெறைய தடவ சொல்றானா, பொண்ணு நெறைய தடவ சொல்றாங்களான்றது தான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நீ சம்பாரிக்கணும்னு முடிவு பண்ற, ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்ற, நீ அந்த சேலஞ்ச எடுத்துக்கிற. ஆஸ் அ விமனா, ஆஸ் அ கேர்லா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. அத பண்ணும்போது, அதுக்குள்ளார ஆப்வியஸா மென்னுக்கும் நெறைய சேலஞ்ச் இருக்கும். உங்களுக்கும் நெறைய சேலஞ்ச் இருக்கும். இத 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஃபேமிலி லைஃப்ப லீட் பண்ண முடியுமே தவிர, எனக்காக நீ இத பண்ணுன்னு அ ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்ப அ ஒரு பொண்ணு கேட்டாங்கன்னா, அது உரிமையா இருக்கும். எனக்காக நீ வந்து பண்ண மாட்டியா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது உரிமையா இருக்கும். ஆனா, அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆண் கிட்ட கேட்கும்போது, அது கடமையா மாறிடும். நீ பண்ணணும். இந்த உரிமைக்கும், கடமைக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து ஆணுக்கும், பொண்ணுக்கும் நடுவுல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு கேட்கும்போது, அவன் அத பண்ணியே ஆகணும். அது அவனுக்கு கடமையா மாறிடுது. நானே வேலைக்கு போயிட்டு வரேன். ஏன் இத நீ பண்ண மாட்டியா? அப்படின்றது அங்க டப்புன்னு வந்துரும். இத ஒரு நார்மல் லைஃப்ல ஆண் நெறைய தடவ சொல்றானான்னு பார்த்தா கிடையாது.